அது பரமே தாயினையாலோ அப்படி இருந்தாலும் நந்தி காவலா என் அருகாமையில ஆலயத்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நந்தியேஸ்வரர் இந்த உலக மக்கள் எல்லாம் பாக்குற போது நம் என்னையே தேடி வந்து இந்த நந்தியேஸ்வரர் இடத்திலே காதிலே அவங்களோட குறையே சொல்லுகிற போது அந்த குறை நிலையெல்லாம் கேட்டு வந்து என்ன இடத்துல சொல்லுகிற போது இந்த மக்கள் குறையை தீர்க்கக்கூடியவர் யாரு இல்லையா? அப்பேற்பட்டவன் நீ. அதனால என் பார்த்த பண்ணி இருக்கிற சுகமாக இருக்க வேண்டும் பார்த்து எழுவேல நன்றி காவலா இந்த சமயம் வருகிற போது நான் யாரு என் பேர் என்ன சொல்லுமையா? கண்டிப்பா சொல்லுவா. அதாவது இந்த உலகமாகப்பட்டது கிரியதா துகாபுரி யுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகம். இந்த 4 யுகத்துல பாக்குற போது 2011 நேற்று படித்த பரம கடவுள் என்று பாருங்க அறிய வேண்டும். ரொம்ப நேரம் வச்சு ரொம்ப சத்தியமா சொல்றப்பா கனமா தான் இருக்குது. கனமா இருக்குது. ஆமா சின்ன சந்தேகம்பா. என்ன சந்தேகம்? இப்போ அதாவது கடவுளால் படிக்கப்பட்டது. ஆமா
5 ஜீவன் இருக்கிறது. யானை முதல் ஜென்மம், ஆமாம். எறும்பே கடை ஜென்மம். ஜென்மம். உலகத்தில் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறது. இருக்கிறது அல்லவா? இது என்ன ஒரு சந்தேகம்? ஆனால் 5 படைத்த ஜீவன்கள் இருக்கிறது. ஆமா. அனைத்துக்குமே அதாவது பார்க்கிற போது கடவுளால் படைக்கப்பட்டது 2 கண்ணு தான் இருக்கிறது. அதே போல 6 படைத்த மனிதர் இருக்கிறோம். அவர்களுக்கு இருப்பது 2 கண்ணு. 2 கண்ணு. ஆனா உனக்கு மட்டும் 2000 நேத்து சொல்றேன். ஆமா. எங்க வச்சிருக்கிற, எப்படி வச்சிருக்கிற, யாருக்கு குடுத்து வச்சிருக்கிற, தெளிவா சொல்லப்பட்டு உங்க குடுத்து ஒட்டே குடுத்து. அவர்தான் ஆப்பு பண்ணுகிறாரு. அவங்க அம்மாலாம் வணக்குறாங்க. ஒரே குடுத்து கொண்டு வெளியே வந்துடும். வாஜா நான் போய் யாமன குத்திய போடுவாங்க. 11 நேத்திரம் எங்க இருக்குது, எப்படி வந்துச்சு, எங்க இருக்குதுன்னு கேட்கணும். இது உனக்கே தெரியலன்னா கூட இந்த கிருமலுக்கு தெரியணும். தெரியுமில்ல? நீ ஏன்னா 4 பேருக்காகவே நீ பாடுபடுற. அப்பா இந்த நியாயம் நீ பிடிச்சு கேட்பற. நல்லா புடிச்சு ஆனா ஊர்கான முட்டாள் இல்லையா? முட்டாளே. ஆனா தெளிவா சொல்லாவிட்டான் ஒரே குத்து. வாஜா பிடிக்க மாட்டேன். தடுக்க மாட்டேன். நாளைக்கு பாப்பால் பட்டி போனா மாலை பழத்துக்கு சாமி சொல்லுது தடுக்கிறீங்க. சும்மா ஒரு பொது மனுஷன் உட்காந்து கம்மி பார்த்து யாரு நியாயம் எப்படி போகுதுன்னு நம்ம நம்ம கண்டுபிடிக்கல. இப்ப பாக்குறாரு 2011 நேத்திரம். ஆமா. நமக்கு நமக்கு தெரிஞ்ச 2 நேத்திரம் கடவுள் கொடுத்தது. ஆமா. நீ இந்த கடவுள் மட்டும் எப்படி போய் சொல்லலாம்? இது எப்படி போய் சொல்லலாம்? போய் சொல்லாமா? போய் தானே. ஆமா பின்ன தெளிவா சொல். அந்த வாஜாத்தானே இப்படி சொல்றாரு சொல்லி கொடுத்தாரு. ஆமா வாஜா எப்படி வாழைப்பழ வியாபாரம் எப்படி நடக்குது? ஆம்பளைக்கு எப்படி, பொம்பளைக்கு எப்படி? ஆம்பளைக்கு போனா 150. ஜானிக்கே 150 சொல்லிட்டு போறோம். பொம்பளைக்கு போனா பொம்பளைக்கு போனா வேற 50. மோதிரம் பாரு, அடி சொல்றாங்க பாரு எல்லாரும். சகாத்தியா இல்ல ஆம்பளைக்கு போனா 150. காவலா பொம்பளைக்கு 50 தான். அதனால 2011 நேத்திரம் படித்தேன். மரமக்கடவுள் சொன்ன உடனே ஒரு கோபம் வந்துருச்சு. பெஞ்சு வச்சு கொடுப்பாரு. மத்தாக்காரர் போய் போயிருவாரு. என்ன கேட்டு தெரியுங்க, ரொம்ப கோவப்படாத. ஆமா. அதனால எங்க கூட்ட வச்சுக்கிறேன், யார்கிட்ட வச்சுக்கிறேன்? சொந்த கண்ணா செயற்கை கண்ணு கேக்குறேன். செயற்கை கண்ணு உண்டு, சொந்த கண்ணு உண்டுதான். அப்படின்னா செயற்கை கண்ணு சொல்லுங்க. இயற்கையா செயற்கையா? செயற்கையா அது இருக்கிறது கண்ணு பார்க்க எத்தனை சிரம்? 5 சிரம். 5 சிரம் இல்லையா? இந்த 5 சிரத்துக்கு ஒரு சிரத்துக்கு 2 கண்கள் எல்லாம் எத்தனை? 10. 10 ஆச்சா? அப்ப அங்க போய் நிச்சு வா. நிலா நெத்தில ஒண்ணுக்குது. எத்தனை ஆச்சு? அதுக்கு ஒத்துக்கிறேன். 11 இருக்குது. மீதி 2000 எங்க வந்தா சீக்கிரம்? மீதி 2000 எங்க இருக்குது? அப்ப எனக்கு இருப்பது 5 சிரம். 5 சிரத்துக்கு 10 கண்கள். நெற்றி கண்ணோடு 11 கண்ணு. இந்த 2000 கண் எங்க இருக்குது? ஆமா. ஜனாபதி அவர்களுடைய 1000 தலை படித்த 1000 தலை நாம படித்த 1000 சேனலுக்கு 2000 கண்கள் இருக்கட்டும். 2000 கன்றா? ஓ 2000 மீதி மீதி எவ்வளவு? ஒரு தலைக்கு வந்து 2 கண்ணு. 1000 தலைக்கு 2000. அப்புறம் 5 தலைக்கு 10. 2000. அந்த உமா மகேஸ்வரி இடத்துல வாங்கினாரு. 1 லட்சம். ஏப்பா படித்தறிஞ்சு ஏப்பா டேய் இந்த மண்ணாச்சியா போ. மண்ணாச்சியா போ. 5 வல்ல 1000 வாங்குறாரு அந்த கண்ணு. அங்க வாங்குனது. மண்ணாச்சியா போ. ஒரே வந்து வாயில உள்ள போடுங்க. உள்ள ஓடி போறேன். நான் ஆசை மாட்டேன். அப்ப இல்லலாம். இந்த உமா மகேஸ்வரி ஆளவள் அவள் இடத்துல இருந்து இந்த நெற்றிக்கனால எப்படி வந்தது? எப்படி? நாளையில பார்க்கிற போது இந்த உலகமாகப்பட்டது எவ்வாறாக இருந்தது? அனல் வடிவமாக இருந்தது. எப்படி? அனல் வடிவமாக இருந்தது. இந்த உலகத்திலே புல் பூண்டு செடி கொடி தாவரம் என்று சொல்லக்கூடிய உயிரினங்கள் எதுவுமே கிடையாது. எத்தனை கோடி வருடம்? 460 கோடி வருடம் அனல்மயமாக இருந்தது உலகம் இல்லையா? அப்படி 460 கோடி வருடம் அனல்மயமாக இருக்கக்கூடிய உலகத்திலே தண்ணீர் கிடையாது. ஆனா தண்ணி எப்படி உற்பத்தி? எப்படி? வானத்துல இருந்து அந்த விண் கற்களாகப்பட்டது ஒவ்வொன்றாகவே கீழே பூமியிலே வந்து விழுந்ததாம். அப்படி பூமியிலே விழுகிற போது அந்த விண் கற்கள் மூலமாகவே பூமியிலே தண்ணி உற்பத்தி ஆனதாம். எப்படி? அந்த விண்கற்கள் மூலமாக. ஆமா. அந்த விண்கற்கள் அப்புறம் எவ்வளவு நாட்களாக கீழே விழுகிறது? 220 கோடி வருடம் அந்த விண்கற்களாகப்பட்டது பூமியிலே வந்து விழுந்ததாம். அங்க வரதுக்கு. ஆமா.
அந்த 220 கோடி வருடம் கழித்து அந்த விண்கரைகளா பூமியில விழுகிற போது இந்த பூமியில பார்க்கிற போது இந்த அனல் வடிவெல்லாம் மறைந்து உலகமே தண்ணீர் மயமாக நீர்மயமாக. ஆமா அப்படி நீர்மயம் ஆகிற போது அந்த தண்ணீர் வழியாகவே ஒரே ஒரு உயிர் என்ன பிறந்ததா ஒரு நத்தை வடிவத்திலே ஒரு உயிர் பிறந்ததா பிறந்தது. அதுக்கு பின்னாடி எல்லா ஜீவம் பிறந்ததா உயிர் இல்லையா அப்படியே நத்தை வடிவத்திலே ஒரு உயிரினம் பிறக்கிற போது அந்த உயிரினத்தின் மூலமாகவே அந்த அலைக்கடல் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை பார்க்கிற போது இதை போல ஒரு துசை கம்பம் தோன்றியதான். துஜகம்பம். ஆமா அந்த துசை கம்பம் தோன்றிய போது அந்த துசை கம்பமாகப்பட்டது அதுக்கு ஒரு சத்தம் வந்து கொண்டிருந்தான் பலாயிரம் வருட காலமாகவே. ஆமா எப்படி அறிவோ நமோ நாராயணன் என்று சொல்லி நாராயண சிவனா அறிவோம் நமச்சிவாய அறிவோ நமச்சிவாயா அப்படின்னு பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு கொஞ்சம் கடன் கொடுத்துருவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தமாகப்பட்ட பலாயிரம் வருட காலமாகவே ஒழித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தூண்கம்பமாகப்பட்டது படின்னு வெடித்து அந்த தூண்கம்பத்தை மூலமாகவே உமா மகேஸ்வரி பிறந்தாளா. எப்படி 16 வயது பெண்ணாக பிறக்கிற போது அகோர ரூபம் கொண்டு கோர பற்களோடு உருண்ட கண்களோடு நெற்றி கண்ணோடு பிறந்தாள். அப்படி நெற்றி கண்ணோடு பிறந்திருக்கிற போது என்ன செய்தா இந்த உலகத்துல பாக்குற போது யாருமே கிடையாது உயிரின் எதுவுமே கிடையாது என்று சொல்லி அவன் என்ன செய்தா ஒரு கணவன் வேண்டும் என்று சொல்லி அந்த காடெல்லாம் ஓடி ஓடி அலைகிறார். காடெல்லாம் சுத்தி பாக்குறார். எங்க பார்த்தாலும் யாருமே கிடையாது. ஒரு கணவன் வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தா அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த மணல் எல்லாம் சேர்த்து ஒரு பொம்மையாக உருவம் செய்து அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து நாதா என்று அழைத்தாளா. அப்படி நாதா என்று அழைக்கிற போது அந்த பிள்ளையாக என்ன சொன்னது அம்மா என்று பிறந்ததா. ஆமா முத அம்மா என்று பிறந்தது உடனே உமா மகேஸ்வரி பார்க்கிறார். நம்ம கணவன் வேண்டும் என்று சொல்லி உயிர் கொடுத்தோம் ஆனா அம்மா என்று பிறந்தது அப்பா என்று சொல்லி என்ன செய்தார் இந்த உலகத்துல முதல் பிறந்தபடியான எனக்கு மகனாக பிறந்திருக்கிறாய் உலகத்துல முதல் கடவுளா இரு விநாயகர் பெருமாளா இருன்னு சொல்லி வரமளித்தார். இரண்டாவது பொம்மையாக செய்து இரண்டாவது உயிர் கொடுத்து பிறக்கிற போது தங்கா என்று அழைத்ததா. தங்கா என்று அழைத்த உடனே ஒரு பெண் இருந்தா தாய் வீட்டு சேதனம் வேணும் இல்லையா. செத்தாலும் கோழி போடணும் சீ செய்யணும். அதனால என்ன செய்தா அண்ணா என்று தங்கா என்று பிறந்ததா. தங்கா என்று பிறந்த உடனே இன்னைக்கு அண்ணனா என்று சொல்லி சாட்சாதி ஆண்டவருக்கு வரமளித்தார். மூன்றாவது முறையாக அதே நுரை மணலை எடுத்து பொம்மை உருவம் செய்து உயிர் கொடுக்கிற போது நான் பிறந்தேனா நான் பிறந்த உடனே என்ன செய்தேன் அவளை பார்த்த உடனே எடுத்தா ஓட்டான் கை சிக்காத ஓடணும். என்ன காரணம் பயந்தா மனிதன் அப்படி சாப்பிட்டுருவா அகோர ரூபத்தோடு இருக்கிறார். கோர பற்களோடு உருண்ட கண்களோடு அகோரமா இருக்கிறார். இவனை பார்த்த கை சிக்கத உண்டாரா நம்மளை சாப்பிட்டு சொல்லி நான் ஓடுகிறேன் நானா 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 என்று சொல்லி பிடித்து வருகிறார். எங்க போனாலும் விடல. சரி கேட்டா நாதா உன்னை நான் என்ன செய்யல இல்லைங்க கேட்கிற போது எதற்கு என்ன கேட்கிற போது எனக்கு கணவனாக இருந்தால் போதும் என்று சொன்னா நான் உன் கணவனாக இருக்க வேணும்னா உன் நெத்தி கண்ணு பத்தியா அந்த நெத்தி கண்ணாக எரிக்கண்ணு அந்த எரிக்கண்ணு திறந்தா எவ்வளவு தொலைவு இருக்குதோ அவ்வளவு தூரம் எரிந்து பசுமம் ஆகிவிடும். எவ்வளவு பார்வையாக தெரியுதோ ஆமா அவளும் போயிடும். ஆமா அதனால நெத்தி கண்ணு திறந்தா நம்மளை எரிச்சிருவான்னு சொல்லி ஓடுகிறேன். அப்போது கேட்கிற போது நான் கணவனாக இருக்க வேண்டுமானா நீ எனக்கு மனைவியா இருக்க வேண்டுமானா உன் நெத்தி கண்ணு எனக்கு வரதட்சணையா கொடு தானமா கொடு. அதனால அந்த கண்ணாகப்பட்ட என்ன செய்யறா எனக்கு கண்ணு முக்கியம் கிடையாது எனக்கு கணவன் தான் வேண்டும் என்று சொல்லி அந்த நெத்தி கண்ணை எடுத்து எனக்கு கொடுத்தா. அப்படி கொடுக்கிற போது அந்த நெத்தி கண்ணை எடுத்த உடனே அந்த நெத்தில இருந்து ரத்தமாக அப்படி பீரிட்டு வந்தது. அப்படி பீரிட்டு வருகிற போது ஒருவரை சென்று என்ன செய்து அழித்து அந்த ரத்தத்தை ஆமா இந்த கட்ட வேலை அழித்து பிடிக்கிற போது அது வட்டமாக தோன்றியதா. வட்டமாக தோன்றிய உடனே கால யுகமானது கலியுக பிறந்தால் இந்த கலியுக பெண்கள் எல்லாம் அது பொட்டு திலகமா இருக்கட்டும் அப்படி என்று வரமளித்து அப்படி வரமளித்து என்ன செய்து அந்த உமா பார்வதி ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண்ணா இருந்தா ஒரே ஒரு நாளாவதும் இந்த ஆண் மகனாக பெரியவனா இருக்கணும் சின்னவனா இருக்க கூடாது. பொம்பளைக்கு அடக்க முடியாதுடா. அடக்க முடியாது. ஆமா அதனால அதான் என்ன செய்தேன் எனக்கு கொடுத்தா பாரு அந்த நெற்றிகளை திறந்து பார்வையை எரித்து மீண்டும் தங்களுடைய வேலையில பிறந்தால் அச்சாக திருமணம் செய்து இல்லையா சொல்லி போனா அதனால பிறந்து அவளை திருமணம் செய்தேன். அப்ப எரித்து சின்னவ தானே நான் தானே பெரியவா. அதனால எப்படி நான் சொல்லி கொண்டு போனா இந்த கையில மலையில பாக்குற போது யானை முதல் ஜென்மம் எருமை கடன் ஜென்மம் உலகத்தில் 84 உயிரினங்கள் இருக்கும் பணி நடந்து கொண்டு வருகிறேன். அப்படி பணி நடந்து கொண்டு வருகிற போது அதாவது மலையாக கையில
கைலாய மலை. இந்த கைலாய மலையில நான் அமர்ந்திருக்கிறேன். அப்படி இன்னொரு விஷயம் கேட்டியா? இந்த கைலாய மலை எங்க இருக்கு சொல்லு. என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியும்? கைலாகாத மலையா? கைலாய மலை எங்க இருக்குது? ஏப்பா கைலாய மலை எங்க பாக்குது? கையில மலை. சரி அது எங்க இருக்குது? எனக்கு தெரியும். அப்ப போயிருந்தா அவங்களுக்கு தான் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். இந்த மலைக்கு பேர் என்ன? சீனா இருக்குதுடா. அது அசியானத்துல நமக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்து தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பக்தர்களா பார்த்து இந்த கைலாய மலை வர வேண்டும், சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பக்தர்களா கோடி பக்தர்களா இந்த கைலாய மலை ஏறி வருகிறார்கள். ஏறி வந்தவன கால மலை ஏற முடியாது இல்லையா? அதையும் மீறி அறமலை ஏறினால் அவங்க என்ன ஆக தெரியுமா? ஒரே வேகமாகவே இந்த உடம்பலாகப்பட்டது ரோமம் வளரும், நிக வளரும், கையில் இருக்கக்கூடிய நிகமலா வளரும். 18 வயது மனிதனாகப்பட்டவன் இந்த அறமலைக்கு மேல ஏறி உண்டானால் இந்த தோலாகப்பட்டது சுருங்கும். 90 வயது கிழவன் போல ஆகி விடுவாங்களே ஒரே வார்த்தையில. அப்ப கிழவனா கும்பராக போயிடுறோம். ஆமாடா. இன்னொரு விஷயம் கேளு. இந்த மாதிரி கைலாமலையில போய் படுமலை பாக்கணும்னு சொல்லி சீனா அதிபர்கள்லாம் எத்தனையோ பேர் மகான்கள் அனுப்பி பார்த்தாங்க. அப்படி அனுப்பி பாக்குற போது இந்த மலையில ஏறுகிற போது இந்த உடம்பாகப்பட்டது ரோமம் வளர்ந்து மிக வளர்ந்து பாதி மலைக்கு மேல போனா அவங்க அங்கேயே மாண்டு போயிருவாங்க. 8 நாள்ல மாண்டு போயிருவாங்க இல்லையா? முழுசா எவனும் இதுவரை எத்தனை ஹெலிகாப்டர் ஏரியா போய் பார்த்தாங்க. ஆனா ஒண்ணும் போக முடியல கைலாமலைக்கு. பொன்னமலைக்கு போக முடியல. அப்படி சீனா நாட்டு அதிபர் பார்த்தார்கள் இந்த மனிதன் எதுக்காக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னடா ஆராய்ச்சி செய்து பார்க்கிற போது இந்த கைலாமலையில ஏறி போகக்கூடிய 18 வயது மனிதனாக இருந்தாலும் சரி இந்த ஒரே வேகமாகவே இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரோமமெல்லாம் வளரும், கையில இருக்கக்கூடிய கை கால நிகமெல்லாம் வளரும், இந்த உடம்பெல்லாம் தோல் சுருங்கி 90 வயது கிழவனை போல் ஆகி மாண்டு போய் விடுறாங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அப்பேற்பட்ட கைலாமலையில இருக்கிறேன். கைலாமலையில இருந்து உலக மக்களா வழியில வருகிற போது யாரோ ஒரு பக்தனாகப்பட்டவன் என்னை கோரி அமர்ந்திருக்கிறான். சென்று பார்க்க
ஆண்டவா அம்மா அப்படி இருந்தாலும் இந்த கைலா மலையிலே நான் வந்து கொண்டு இருக்கிற போது என்னையே கோரி அகோரமாக தவம் செய்து கொண்டு இருக்கிறாயே எந்த ஊரு எந்த தேசம் பட்டாரே பட்டாரே எந்த ஊரு எந்த தேசம் பட்டாரே அப்பா பட்டாரே என்னையே கோரியில கைலாய மலை அடிவாரத்தில் பார்க்கிற போது அகோரமாக தவம் செய்து கொண்டு இருக்கிறாய் தவத்தை மெச்சு நாம் அருகாமையில வந்து காட்சி தந்திருக்கிறேன் எந்த ஊரு எந்த தேசம் உங்களுடைய பேர் என்ன ஐயா நம்முடைய நாடோ குச்சித நாடு குச்சி நாட்டு ஆண்டு வரக்கூடிய குச்சித குமாரனுக்கு நான் பிறந்தவன் மார்க்கண்டேன் நானு இருந்தாலும் உங்களை தேடி இந்த கைலகிரி நாடி வந்திருக்கிறோம் உன்னுடைய பேரு மிருகண்டா ரிஷி ஆமா உன்னுடைய மனைவி பேரு நேனச்சந்திரா ஆகட்டும் என்ன வர என்ன வர 2-3 டிஏபி எந்த நினைத்தால் வேணப்பா பட்டா எந்த நினைத்தால் வேணப்பா எந்த நினைத்தால் வேணப்பா பட்டா எந்த நினைத்தால் வேணப்பா அப்படி அது கண்ணீரோடு உண்மைதான் என்னை கோரி தவறு இருக்கிறாய் எதற்காக என்னை நினைத்தாய் என்ன காரணம் அப்படியா ஆமா ஐயா எங்களுக்கு பிள்ளை வர வேணும் என்று இந்த திருக்கடையூரை நம்பினால் வந்திருக்கிறோம் எப்படியாவது எங்களுக்கு பிள்ளை வர தர வேண்டும் சுவாமி ஐயா நேனச்சந்திரா எங்களுக்கோ 60 வயது ஆகிவிட்டது சாமி எங்களுக்கு பிள்ளை கிடையாது எங்களுக்கு புத்திர பாக்கியம் தர வேண்டும் சாமி புத்திர பாக்கியம் தரணுமா இந்த 60 வயசுல இன்னும் புள்ளிய பேரு என்ன பண்ண போறீங்க இப்ப குடுக்கவே கொடுக்க மாட்டேன் நீங்க பணம் கொடுக்கத்தானே ஏன் வச்சர அவர் கையில தான் புல்லு கொடுக்காங்கன்னு ஒதுக்கிட்டு வருது நீ கொடுக்கறதுல அது என்ன யாருக்கிட்ட போறது ஐயா பக்தா அப்படி பிள்ளை வர வேண்டும் என்று சொல்லி இந்த வயதான காலத்துல வந்திருக்கிறார் அப்படி வயதான காலத்துல பிள்ளை வர வேண்டுமானா எப்பேற்பட்ட குழந்தை இருக்கிற சரி வருமா மூணு குருடு செவிடு பேர் என்று சொல்லக்கூடியது 100 வயது குழந்தை வேண்டுமா இல்ல 16 வயது அதாவது 6 சாத்து 64 கல்யாணம் 98 தத்துவம் வருகால போங்கால எதிர்கால நன்கு கற்று உணர்ந்த பிள்ளை வேண்டுமா 16 வயது பிள்ளை வேண்டுமா ஐயா அதாவது வந்து 100 வயது ஆயுள் கால பிள்ளையாகப்பட்டது மொண்டி மொடவா கூணு குருடு செவிடு பேர் என்று சொல்லக்கூடியது 100 வயது ஆயுள் பிள்ளை 16 வயது பிள்ளையாகப்பட்டது 6 சாத்து 64 கல்யாணம் 98 தத்துவம் வருகால போங்கால எதிர்கால செல்காலம் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே நன்கு கற்று உணர்ந்த பிள்ளையாகப்பட்டது 16 வயது முடிந்த ஆயுள் முடிந்து விட அப்பேற்பட்ட பிள்ளை வேண்டுமா ஐயா நேரத்துக்கு தான் கொப்பி மேல ஏறி இப்பேற்பட்ட நேரத்துல குழந்தை கொடுக்குறீங்களே எங்களுக்கு அந்தியமா இது நீல ஐயா மன்னிக்குமானம்
சக்தி இல்லை. அதாவது உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் ஒண்டி முளவான் ஊமை செவிடு குருடுதான் பிறக்க அங்க குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறாயே. 100 வயது 100 பிள்ளை தருகிறேன் சொல்லிக்கிறாய். இப்ப இவருக்கு அஞ்சு காலம் ஆகிவிட்டது. அப்படி கூடு செவுடு பொண்டி ஊமையை கொடுத்தா நாங்க காப்பாற்ற முடியாது. அன்றே பிறந்த அண்டி இருந்து விட்டாலும் சரி, எங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? 4 வேதம், 6 சாஸ்திரம், 16 செல்வம், 18 புராணம், 21 அகம், 32 தர்மம், 50 அச்சரம், 64 கலவிக்காரம், 92 தத்துவம், 108 மனவிக்காரம், இப்படி நகுண்ட நன்னூல்களை கற்ற குழந்தை அன்றே பிறந்த அன்றே இருந்து விட்டாலும் சரி, அப்பேற்பட்ட குழந்தைதான் கேட்டுதான். அப்படியா? அதாவது நீ கேட்டபடியாகவே இன்னும் 16 வயது 16 வயசு முடிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஆயுள் முடிஞ்சிடும். அத மாதிரி நல்ல ஒரு ஆண் பிள்ளையாக வரமளிக்கிறேன், பெற்று செல்லுங்க. புத்தி ராமாயின் வந்தேன் புத்தி ராமாயின் வந்தேன் மைந்தர் கொடுத்தது கேளுக்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆகட்டும், ஆகட்டும். நீங்க போறீங்களே, இப்ப நான் கையிலாமே போடுவோம். நீங்க போறீங்க என் கூட அங்கே விட்டு வந்தோம். அதனால போயிட்டு வரட்டுமா? இப்போது பரமனிட்டு நாம தவம் இருந்து 16 வயதாக குழந்தை நல்ல அதாக எப்படி தெரியுமா? 4 வேதம், 6 சாஸ்திரம், 16 செல்வம், 18 புராணம், 20 அகம், 32 தர்மம், 50 அச்சனம், 64 கலவியானம், 92 தத்துவம், 108 மகவியானம், இப்ப நகுண்ட நன்னுலகளை கட்ட குழந்தை நம்ம வர வாங்கி இருக்கிறோம். அரமனை போகலாம், புறப்படு. ஆகட்டும்.
நம்மளுக்கு அழகாக ஆண் குழந்தை பிறந்து அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா ஆகட்டும். அம்மாங்க பாருங்கள் தேவி, ஆஹா, இந்த குழந்தை அழகாக ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. சரி தேவி, இருந்தாலும் இந்த குழந்தைக்கு நாம பேர் வைக்கணும் இல்லையா? அப்படியா? ஆமா, ஆகட்டும் சாமி. இப்படி என்றால் இந்த தினத்திலே நம்ம யாரை கோரி தவம் இருந்தோம்? அருளாகியே சிவபெருமானை கோரி நம்ம தவம் இருந்தோம். ஆமா, சிவபெருமான் 2011 ஏப்ரல் மாதம் சிவபெருமானை கோரி நம்ம தவம் இருந்தோம். அந்த மகேஸ்வரன் அருளால் நம்மளுக்கு மைந்தன் பிறந்திருக்கிறார். அதற்காக இந்த மகேஸ்வரன் பேரையை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். அப்படியா? அப்படி என்றால் மார்க்கண்டையன், பக்த மார்க்கண்டையன். ஆமா, அப்படியா? மார்க்கண்டையன், பக்த மார்க்கண்டையன். வாழ்க. ஆமா, பக்த மார்க்கண்டையன், வாழ்க. பக்த மார்க்கண்டையன். கண்ணே ஞானச்சந்திரன், இந்த அழகா ஆண் குழந்தை நமக்கு பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையை நல்லா சீராட்டி தாளாட்டி வளர்த்து பள்ளிக்கு அனுப்பு தேவி. அப்படியா? நான் அரசை போய் செய்ய பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தை சீராட்டி தாளாட்டி பள்ளிக்கு அனுப்பி பார்க்கலாம். அப்படியா? அப்படியே ஆகட்டும் சாமி.